ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான மகாலய அமாவாசைனால காலையில நேரமாவே கிளம்பி கொடுமுடி ஆத்துக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷங்க. காலையில சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் சூரியனை சாட்சியாக வச்சுதாங்க தர்ப்பணமே கொடுக்கணும். தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம காவிரி ஆற்றுல நல்லா கை கால் அலம்பி சாமி நல்லா கும்பிட்டுட்டு இறந்தவர்களை நினச்சி மனதார வேண்டி நம்ம குடும்பத்தெல்லாம் காப்பாற்றணும்னு மனசார வேண்டி சாமியை கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பிள்ளையாருக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு அவரையும் நல்லா வழிபட்டுட்டு மஞ்சள் மாதாவையும் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கோமாதாவுக்கும் அவத்திக்கீரைலாம் வாங்கி கொடுத்தாச்சுங்க. வாங்கி கொடுத்துட்டு நம்ம மகுடீஸ்வரர் சன்னதிக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி தலம்னு சொல்லுவாங்க. இங்கே மகுடீஸ்வரர் லிங்க வடிவில் காட்சி தராருங்க. நல்லா கண்குளிர பார்த்து சாமி கும்பிட்டு நம்ம தாயாரையும் தரிசனம் பண்ணியாச்சுங்க. பிரம்மரையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு பெருமாள் மகாலட்சுமி தாயாரையும் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, சனீஸ்வர பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குங்க. இங்கே எள்ளு விளக்கு போட்டு சாமி கும்பிடுறது ரொம்பவே விசேஷமானதுங்க. நாங்களும் ஒரு எள்ளு விளக்கு வாங்கி சாமி கும்பிட்டு சந்தோஷமாக நிறைவாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பி சமைச்சிட்டு படையிட்டு இறந்தவர்களை நினச்சி சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சாச்சுங்க. இன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி படையிட்டு சாமி கும்பிட்டு மன நிறைவாக இருந்துச்சுங்க.